சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கொண்டாட வைப்பவர் தளபதி விஜய். இவருடைய படங்கள் தொடர்ந்து கமர்ஷியலில் மிகப்பெரிய ஹிட் அடித்து வசூலையும் வாரி குவித்து வருகிறது. இதனால் இவருடைய படங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. இந்த அளவிற்கு உச்சத்தில் இருக்கும்போது சினிமாவை விட்டு விலகுகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார் தளபதி விஜய். தற்பொழுது இவருடைய கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்தை இயக்குனர் வினோத் இயக்கி வருகிறார். தற்பொழுது தன்னுடைய முடிவை மாற்றி தளபதி 70 படத்தில் விஜய் நடிக்க முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விஜயின் கடைசி படத்தை இயக்கும் வாய்ப்பு முன்னதாக சங்கரிடம் தான் சென்றதாம். அவர் இயக்கத்தில் வெளியான முதல்வன் திரைப்படம் மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தியது. இப்பொழுது வரை அந்த படத்திற்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் உள்ளது. அதன் 2ஆம் பாகத்தை விஜயை வைத்து இயக்குவதற்கு சங்கர் பலமுறை முயற்சி செய்திருந்தார். ஆனால் இந்த கூட்டணி அமையாமல் போனது. தற்போது இயக்குனர் சங்கர் கேம் சேஞ்சர் என்ற திரைப்படத்தின் மூலம் மிகப்பெரிய சோகத்தில் இருந்து வருகிறார். தற்பொழுது மிகப்பெரிய வரலாற்று படம் ஒன்றை இயக்குவதற்கு தயாராகி வருகிறார். அந்த படம் உருவாக பல கோடி பட்ஜெட் ஆகும் என்பதால் பிரபல நடிகர் நடித்தால் மட்டுமே அந்த படம் ஹிட் அடிக்கும். இதனால் அந்த படத்தில் முக்கிய ரோலில் விஜயை நடிக்க வைக்கவும் சங்கர் யோசித்து வருகிறாராம். விஜய் நடிக்க சம்மதம் தெரிவித்தால் அந்த படத்திற்கான பட்ஜெட் சுலபமாக கிடைத்துவிடும் எனவும் திட்டமிட்டு வருகிறார். மீண்டும் சங்கர் விஜய் கூட்டணி அமையுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.